ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சரோஜா சமையலில் ரொம்ப ஈஸியாக வெண்டைக்காய் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்து அதை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போது நம்ம இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடியை சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போது நம்ம இப்படி அதை வெண்டைக்காய் அப்படியே மசாலாவோடு சேர்த்து கை வச்சு அப்படியே பிசைஞ்சு எடுக்கணும். நல்ல மசாலா எல்லா இடத்துலையும் பிடிக்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், நல்ல வெண்டைக்காயை மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பேனை சூடு பண்ண வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, அது கூட பெரிய வெங்காயமும் வெட்டி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காயை உள்ளே சேர்த்துக்கணும். சேர்த்து நல்ல எண்ணெயோடு சேர்ந்து கலந்து விடணும். நேரம் ஆக ஆக வெண்டைக்காயில் அந்த வலுவலுப்பான அந்த பசை இருக்கும்ல, அது எண்ணெயோடு சேர்ந்து அதுவே ஒட்டி வரும். வெண்டைக்காயும் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், வெண்டைக்காயில் நல்லா அந்த வலுவலுப்பு இன்னுமே இருக்குது. அது அப்படியே எண்ணெயோடையே சேர்ந்து அது இல்லாமையே போயிடும். இன்னுமே அந்த வலுவலுப்பு இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா அந்த கீழே பேனில் எண்ணெயோடு சேர்ந்து அந்த வெண்டைக்காயில் இருக்கிற எல்லா பசையுமே அப்படியே ஒட்டி வந்திருக்கு. இன்னும் வெண்டைக்காய் நல்லா வெந்து வரணும். மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கு. அந்த வலுவலுப்பு பசை எதுவுமே இல்லை. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப அருமையான டேஸ்டான வெண்டைக்காய் பொரியல் சரோஜா சமையலில் ரெடி ஆகிட்டு ரொம்ப சீக்கிரமாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.